எல்லா தமிழ் மக்களுக்கும் வணக்கம். என் பேரு ஷீபா. வெல்கம் டு ஷீபா சமையல். இன்னைக்கு நம்ம வீட்டு சமையல்ல ஆரோக்கியமான சுவையான ராகி இட்லி தான் செய்ய போறோம். ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பா இட்லிக்கு தேவையான பொருட்களை ஊற வச்சிடலாம். 3 கப் அளவுக்கு ராகி எடுத்துக்கிடலாம். அதே கப்பால 1 கப் அளவுக்கு இட்லி அரிசியும் 1 கப் அளவுக்கு உளுந்தும் சேர்த்துக்கோங்க. அது கூடயே 1 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கிடலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கழுவி சுத்தம் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் ஒரு 3 முறை கழுவி இருக்கிறேன். 4வது முறையும் எந்த அளவுக்கு தண்ணி அழுக்கா இருக்கு பாருங்க. இப்போ கையை வச்சு நல்லா கசக்கி கழுவிக்கோங்க. அந்த தண்ணியை நல்லா வெள்ளை வெள்ளையர்னு வரணும். அது வரைக்கும் நம்ம இதை கழுவிக்கிடணும். இப்போ பாருங்க, தண்ணி நல்லா வெள்ளை கலர்ல ஆயிட்டு இந்த அளவுக்கு கழுவுனதுக்கு அப்புறமா நம்ம இதை நல்ல தண்ணி தாராளமா ஊற்றி ஒரு 6 மணி நேரம் இதை ஊற வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு 6 மணி நேரம் ஆச்சு. இட்லி அரிசி, ராகி, உளுந்து இது எல்லாமே நம்மளுக்கு நல்லா ஊறி வந்திருக்கு. இப்போ அரைக்கிறதுக்கு ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னகுட்டி ஒரு 1/2 கப் அளவுக்கு அவுள் சேர்த்துக்கிடலாம். நான் இன்னைக்கு சிகப்பு அவுள் தான் எடுத்திருக்கேன். நீங்கள் வெள்ளை அவுள் சேர்க்கிறதா இருந்தால் கூட சேர்த்துக்கிடலாம். இந்த அவுள் ரொம்ப நேரம் ஊற வைக்கணுங்கிறது கிடையாது. 10 நிமிஷத்தில் நம்மளுக்கு நல்லா ஊறி வந்துடும். இதை மாதிரி அமுக்கி விட்டுக்கோங்க. இப்போ மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். 10 நிமிஷத்தில் அவுள் நம்மளுக்கு நல்லா ஊறி வந்துருச்சு. நீங்கள் நிறைய பண்ணுறதா இருந்துச்சு அப்படின்னா உளுந்தோட தனியாக ஊற வச்சு நம்ம அரைச்சி எடுத்துக்கிடலாம். அது மாதிரி மிக்சிலையும் நீங்கள் அரைக்கலாம். அதே சமயத்தில் கிரைண்டர்லேயும் அரைக்கலாம். கிரைண்டரில் அரைச்சா இட்லி நல்லா சாஃப்டாக நம்மளுக்கு கிடைக்கும். நான் இன்னைக்கு கிரைண்டரில் தான் அரைக்க போகிறேன். அரைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்து ஓட விட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம இதெல்லாம் சேர்த்துக்கிடலாம். மொத்தமாக தட்டிடாதீங்க. கிரைண்டர் லைட்டாக ஸ்டக்காக ஆரம்பிச்சிடும். அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து இதை ஓட விட்டு எடுத்துக்கோங்க. இதை அரைக்கும் போச்சில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அரைச்சிக்கோங்க. எந்த அளவுக்கு நைஸாக அரைக்க முடியுமோ அந்த அளவுக்கு நம்ம நைஸாக அரைச்சி எடுத்துக்கிடணும். தண்ணி நிறையா ஊற்றி ரொம்ப தண்ணி ஆக்கிட்டிங்கன்னா இட்லி அந்த அளவுக்கு நம்மளுக்கு பெர்ஃபெக்டாக வராது. அந்த இட்லி மாவு கொஞ்சம் கட்டியாக இருக்கிறது மாதிரி நீங்கள் பார்த்து அதுக்கேற்ற மாதிரி தண்ணி ஊற்றி அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்க, நான் இட்லி மாவு மட்டும்தான் எடுத்து அரைச்சிருக்கிறேன். அதே சமயத்தில் அந்த கிரைண்டரில் கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றி அலம்பி சேர்க்கல. எந்த அளவுக்கு கன்சிஸ்டன்சியில் இருக்கு பாருங்க. இப்போ நான் கிரைண்டரில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி அலம்பி அதை சேர்த்துருக்கிறேன். இப்போ அந்த பதம் நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும். நீங்கள் முதல்ல மாவை தண்ணி ஆக்கிட்டீங்க அப்படின்னா நம்மளுக்கு ரொம்பவே தண்ணி ஆயிரும் இட்லி மாவு. இப்போ மாவு நிறையா இருக்கிறதுனால நான் இதை 2 பிரிவாக பிரித்து வச்சுக்கிறேன். எப்போவுமே கைப்படாமல் ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுட்டோம் அப்படின்னா ஒரு 4-5 நாள் இருந்தாலும் நம்மளுக்கு புளிக்காது. ஃப்ரிட்ஜில் அப்படியே நீங்கள் சேஃப்டி பண்ணி வச்சிடலாம். முதல் நாள் இட்லி செஞ்சிங்கன்னா அடுத்த நாளைக்கு தோசைக்கு கூட நீங்கள் இதை யூஸ் பண்ணி வச்சுக்கிடலாம். இப்போ இதை தான் நான் அடுத்த நாளைக்கு யூஸ் பண்ண போகிறேன். அதனால அதில் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து கையை வச்சு பிசைஞ்சு எடுத்துக்கிடலாம். வெயில் நேரத்தில் அப்படின்னா சீக்கிரமாக புளிச்சு வந்துடும். குளிர் நேரங்கும் போச்சில் நம்மளுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். அதனால கையை வச்சு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அந்த கையில் உள்ள சூட்லேயே நம்மளுக்கு இது நல்லா புளிச்சு வந்துடும். நல்லா பெர்ஃபெக்டாக புளிச்சு வந்தால் தான் நம்மளுக்கு அந்த இட்லி நல்லா சாஃப்டாக ஃப்ளஃபியாக நம்மளுக்கு கிடைக்கும். இப்போ மாவை நான் கரெக்டாக எல்லாம் ரெடி பண்ணி வச்சாச்சு. இப்போ நம்ம இதை புளிக்க வைக்க வேண்டியதான். மூடி வச்சு 12 மணி நேரம் புளிக்க விட்டுருங்க. 12 மணி நேரம் கழித்து பார்த்தோன்னா இதை மாதிரி நல்லா புளிச்சு வந்துருந்துச்சுன்னா அந்த இட்லி நம்மளுக்கு நல்லா பெர்ஃபெக்டாக வரும். இப்போ பாருங்க, மாவு எந்த அளவுக்கு நல்லா புளிச்சு அதனுடைய கன்சிஸ்டன்சியும் கரெக்டாக வந்திருக்கு பாருங்க. இப்போ அடி ஒட்டாக்கில் சேர்த்து இதை நல்லா கலந்து எடுத்துக்கோங்க. நம்ம சாதாரண இட்லி பயன்படுத்துறது காட்டிலும் இது மாதிரி ராகி இட்லி செஞ்சு கொடுத்தீங்கன்னா உடம்புக்கு ரொம்பவே ஆரோக்கியமானது, ரொம்பவே டேஸ்டியாகவும் இருக்கும். இப்போ நான் ஒரு குட்டி பாத்திரத்தில் எடுத்து வச்சுருந்தேன் பாருங்க. அதுவும் எந்த அளவுக்கு நல்லா புளிச்சு வந்திருக்கு பாருங்க. இப்போ இதை கைவிடாமல் நம்ம கலந்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டோம் அப்படின்னா 1 வாரம் ஆனாலும் நம்மளுக்கு இது புளிக்கவே செய்யாது. இப்போ நம்ம இட்லி பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க. எப்போவுமே இட்லி பாத்திரத்தில் அடியில் நல்லா தண்ணி கொதி வந்ததுக்கப்புறம் தான் நம்ம தட்டில் இட்லி ஊற்றி வைக்கணும். அப்படி இல்லைன்னா வெளியோட தட்டை வச்சு நம்ம இட்லி ஊற்றி அந்த பாத்திரத்தை உள்ளே தூக்கி வைக்கலாம். அந்த தண்ணி கொதி வர்றதுக்கு முன்னாடி வச்சுட்டிங்க அப்படின்னா பெர்ஃபெக்டாக நம்மளுக்கு இட்லி வெந்து வராது. அதுக்காக தான். இப்போ அந்த பாத்திரத்தில் கொஞ்சோண்டு எண்ணெய் ராவி இருக்கிறேன். இப்போ மாவெல்லாம் நம்ம சேர்த்துக்கிடலாம். இப்போ மாவெல்லாம் சேர்த்ததுக்கு அப்புறமா மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் அப்படி இல்லைன்னா 12 நிமிஷம் இதை வேக வச்சு எடுத்துக்கோங்க. ஹை ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். ஒருவேளை உங்களுக்கு வேகலை அப்படின்னா கூட 2 நிமிஷம் கூட நீங்கள் வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ எனக்கு ரெடி ஆயிடுச்சு. நான் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிட்டேன். ஒரு 2 நிமிஷம் இது அப்படியே இருக்கட்டும். அதுக்கப்புறம் திறந்து பார்க்கலாம்.
இப்போ பாருங்க ஆவி பறக்கிற சூடான இட்லி நம்மளுக்கு ரெடி ஆயிருச்சு. இதை உடனே நம்மளால எடுக்க முடியாது. இது ஒரு 2 நிமிஷம் ஆறட்டும். அதே சமயத்தில் கொஞ்சம் சூடாக இருக்கும் பட்சத்தில் சாப்பிட்டா ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். இப்போ இட்லி பாருங்க எந்த அளவுக்கு நல்லா பழம் போல் நம்மளுக்கு எடுக்க வருது பாருங்க. அந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக இருக்கும். சாப்பிட்றதுக்குமே ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். எப்பவும் குழந்தைங்களுக்கோ இல்லை வீட்டில் உள்ளவங்களுக்கோ ஒரே மாதிரி பண்ணி கொடுக்காம இதை மாதிரி செஞ்சு கொடுத்து பாருங்க. இந்த இட்லிக்கு நம்ம எப்பவும் போல் சட்னியோ சாம்பாரோ நான்வெஜ்ஜோ எதுனாலும் யூஸ் பண்ணலாம். ரொம்பவே சூப்பராக இருக்கும். இது உடம்புக்கு ரொம்பவே ஆரோக்கியமானதும் கூட. அதே சமயத்தில் ரொம்பவே சுவையாகவும் இருக்கும். கண்டிப்பாக உங்கள் வீட்டில் இந்த ராகி இட்லியை செஞ்சு பாருங்க. செஞ்சு பார்த்து உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனில் தம்ஸ் அப் கொடுத்துருங்க. தம்ஸ் அப் கொடுத்த கையோடு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிடுங்க. ஃபர்ஸ்ட் டைம் வியூவராக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நான் இன்னொரு வீடியோவில் இன்னொரு வித்தியாசமான சுவையான மனமான ரெசிபியோடு நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாடா பாபாய்.